வணக்கம் மக்களே. ஆக்சுவலி பிக் பாஸ் போகிறதுக்கு ஏதாவது ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷு அப்படி செய்யலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது என்னென்னா டீ, மசாலா டீ. ஆக்சுவலி இந்த டீ எப்படி பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் சுகர் போட்டு, சுகர் தேவைன்றவங்க சுகர் போட்டுக்கலாம். பட் சுகர் தேவையில்லைனாலும் சுகர் போடாமல் அதை போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு நல்லா கிளறி விட்டு, அதுக்கப்புறம் டீ தூள் எத்தனை ஸ்பூன். ஆக்சுவலி இந்த டீ தூள் பார்த்திங்கன்னா நான் ஊட்டியில் போயிட்டு எஸ்டேட்லேயே வாங்கிட்டு வந்தேன். ஊட்டி ரெகுலராக போகும்போது அங்கே வாங்கிடுவேன். ஒரு 2-3 kg வாங்கிட்டு வந்தேன்னா எனக்கு ஒரு 6 month வரும். ஸோ அந்த டீ தூளில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், கலர் வராது, பட் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம இங்கே பார்க்குறதுல கலர் நிறைய வரும். அதை போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் தண்ணியில் கொஞ்சம் நேரம். ஸோ அது நல்லா கொதி வந்த பிறகு என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் டைம் எடுக்கும் செய்கிறதுக்கு, இருந்தாலும் பொறுமையாக செஞ்சால் டேஸ்ட்டு அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, பாலை 3 போர்ஷனாக பிரிச்சுக்கணும். ஒரு கப்பு நீங்கள் குடிக்க போகிறீங்கன்னா அந்த கப்பில் ஊற்றி வச்சுக்கிட்டு பாலை 3 போர்ஷனாக ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு போர்ஷன் ஆட் பண்ணி அது கொதி வரும் இல்லையா, அந்த கொதி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்ட பிறகு திரும்ப அடுத்த போர்ஷனை ஆட் பண்ணணும். ஸோ இந்த டீ தூள் தண்ணியில் கொதிக்கிறது இருக்குதுங்களா, அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அதை நல்லா கொதிக்க வச்சு அந்த கிளியர் வர ஆரம்பித்த பிறகு இப்போ பார்த்திங்கன்னா பால் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ பாலை சொன்ன மாதிரி 3 போர்ஷன், அது கொதி வரும்போது 3 போர்ஷனை ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டு, இப்போ என்ன போட்டோம் பார்த்திங்கன்னா, ஏலக்காய் 2 நசுக்குது, அப்புறம் பட்டை, கிராம்பு. ஸோ இது இலை இருந்தாலும் போடலாம், அந்த இலை என்கிட்ட இல்லை. லவங்கம். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் அழகாக அப்படியே போட்டு ஸ்பைசஸ் மசாலா டீ மாதிரி கொஞ்சமாக தான் போடணும். சும்மா ஒன்று இல்லை 2 எவ்வளோ குடிக்க போகிறீங்கன்றதை பொறுத்து அதை போட்டு நல்லா அதையும் கிளறி விடணும். அது கிளறி விட்டுட்டு, ஸோ அப்புறம் கொதி வரும்போது என்ன பண்ணணும்னா அடுத்த பால் ஆட் பண்ணணும். ஸோ அது மாதிரி 3 போர்ஷன்ஸாக நான் என்னோடய கப் நான் 3 போர்ஷனை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணி முடிச்சுட்டு, இது கொதிக்க வருது இல்லைங்களா, அதுக்கு ஒரு ஐடியா சொன்னாங்க. என்னென்னா, நீங்கள் இது மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கொதியை. ஆக்சுவலி சிம்லேயும் வைக்காமல் ஹைலையும் வைக்காமல் மீடியமாக வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஐடியா ஒருத்தங்க நான் பார்த்துருந்தேன். இந்த தோசை இது இருக்கு இல்லையா, தோசை திருப்பி அதை நீங்கள் அப்படி வச்சு விட்டிங்கன்னா பால் அதை விட்டு வெளியில் வராது, உள்ளே போயிடும் அப்படின்னாங்க. அதையும் வச்சு ட்ரை பண்ணேன். எப்படி ரிசல்ட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது மீடியமில் வச்சு பண்ணால் அந்த பால் வெளியில் போகாமல் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இது இப்படி தான். ஆனால் ஹையில் வச்சிங்கன்னா பால் அந்த தோசை இதையும் மீறி தான் வெளியில் வருது. இதை மீடியமில் வைக்கும்போது இந்த மாதிரி வச்சு விட்டுட்டிங்கன்னா நீங்கள் கிளற கூட தேவையில்லை. ஸோ அழகாக திரும்ப அதுவே உள்ளே இன்சர்ட் ஆகி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது கிரைண்டரில் மாவு அரைக்கணும்ல, அந்த மாதிரி ரொட்டேட்டிங் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. அதனால டீ தூள் நல்லா ஆக்சுவலி மிக்ஸ் ஆகுது. ஸோ 1 ஸ்பூன் பண்ண முடியுங்க கொஞ்சம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பட் ஹையில் வச்சிடாதீங்க. ஹையில் வச்சிங்கன்னா ரிசல்ட் வேறு மாதிரி இருக்குது. ஸோ மீடியமாக வச்சு ட்ரை பண்ணுங்கள். இது முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா, நமக்கு தேவையான அளவு கொதி நல்லா அந்த டீ பொறுத்த வரைக்கும் நல்லா இந்த டிகாஷன் கொதிக்கிறதுல தான் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு கொதியெல்லாம் முடிஞ்ச பிறகு வடிகட்டி எடுத்து அழகாக அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி. ஸோ ஃபில்ட்ரு பண்ணும்போது என்னாச்சுன்னா, கப்பு போர்ஷனை பார்த்துங்க. நான் 1 கப்பு தண்ணி வேறு மிக்ஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, 1 கப் டீ. ஸோ எக்ஸஸாக இருந்ததுனால நீங்கள் மட்டும் ஊற்றிட்டிங்கன்னா மேலே போயிடும். அதனால ஃபில்டரிங் கரெக்டாக பண்ணிவிட்டு, ஸோ இதில் சுகர் போடாமல் இந்த மசாலா டீ ஒரு வாட்டி குடிச்சு பாருங்களேன், அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் வேணும்னா சுகர் லைட்டாக ஆட் பண்ணி குடிச்சு பாருங்கள். பட் சுகர் இல்லாமலே இந்த டீ யார் குடித்தாலுமே சுகர் இல்லாமல் குடிச்சிங்கன்னா அதோட ஒரிஜினல் டேஸ்ட்டை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ யாரெல்லாம் காலையில் இந்த டீயை பாருங்கள், ஆவி பறக்க டீ குடிக்கும்போது இந்த மசாலா சாய் குடிச்சிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ இதோட அப்படியே 2 ரிஸ்க் எடுக்காமல் 2 ரஸ்கையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்